ஏன் ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? குடிச்சது தம்ஸ் அப் தானே. லக்கி 1 டேல வரேன், 1 crore தரேன். ஓகே, பேக் பத்திரம். பாய். யாரு ப்ரோ இவன்? சொதப்பலுக்கே சொந்தக்காரனா இருக்கான். அப்ப நம்ம 1 கோடி அவ்வளவுதானா? நான் ஒரு அன்லக்கி. இப்படியே தான் நடக்கும். யாரு ப்ரோ உன்னை அன்லக்கின்னு சொன்னது? ஃபர்ஸ்ட் டைம் சாக பார்த்தேன், நான் உன்னை காப்பாத்திட்டேன். செகண்ட் டைம் சாக பார்த்தேன், அந்த தீஞ்ச கத்திரிக்காய் காப்பாத்தினா. நான் சொல்றேன் கண்டிப்பா நீ லக்கியான ஆளு தான் ப்ரோ. அதெல்லாம் சரிடா. நான் சூசைட் பண்ணிக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் திரும்ப பண்ணணும். கொஞ்சம் காசு கொடுறாமையா? 1 கோடி கொடுத்தவனே எமன் கிட்ட போக போறான். 1000 கொடுத்தா என் நிலைமை என்ன ஆகுமா? ஆள விடுங்க bro. இந்த பேக் எடுத்துட்டு போடா. Keep with you. பணம் எங்கடா? நீ என்கிட்ட மாட்டுவன் எதிர்பார்க்கல. நீயும் என்ன ஏமாத்துவன் நானும் எதிர்பார்க்கலடா. ஆனா நான் எதிர்பார்த்தேன் ஜேகே. எதிர்பார்த்தா அதை சொல்லணும்டா. டேய், என் ஈகோவை நீ ஹர்ட் பண்ணிட்ட. அந்த சாவை எதிர்பார்க்காத சாவை நான் அவனுக்கு கொடுக்க போறேன். அவனை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கடா. மணி வித் எல் செத்தும் பசில் கொடுத்துட்டு போயிருக்கானடா. எல்லாம் ப்ரோ ப்ரோ கதவு திறங்க ப்ரோ. ப்ரோ ஓஹோ, என்ன திருட்டுமையா? காலங்காத்தாலே வந்திருக்க, என்ன விஷயம்? இவன் யாருன்னு தெரியுதா? யாரு? ராத்திரி நம்ம கிட்ட பேக்க கொடுத்துட்டு போனவன் கார் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டான். என்னது? அப்ப என்னோட கோடி ரூபா? இன்னும் என்ன ப்ரோ கோடி? ச்சே, பேட் லக். உனக்கு எப்படி ப்ரோ பேட் லக் வரும்? ஓ மேல விழ வேண்டிய அந்த கொலைப்பழி அந்த கார் ஓட்டுன டிரைவர் மேல ஆக்சிடென்ட் கேஸா விழுந்துருச்சு. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நீ லக் உள்ள வந்த ப்ரோ. நீ சொல்ற ஆங்கிள் பார்த்தா அது உண்மைதான்டா. கரெக்ட். திருடங்கிறவன் வெறும் கையோட வரலாமே தவிர வெறும் கையோட போக கூடாது. ஆஹா, என்னமா சொன்னடா? நான் ஒரு நல்ல குட் நியூஸ் சொன்னேன்ல, எனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் கொடுத்து அனுப்பலாம்ல ப்ரோ. ரொம்ப யோசிக்கிறாப்லையே. சரி, இங்கே வெயிட் பண்ணு. பெரிய கிஃப்ட் வரும். இந்த பேக் ஏன் இவ சாவையும் சொதப்பலாக்கி சத்தவன் ப்ரோ. இவன் பேக்க நான் சுமந்துட்டு போனா நாளைக்கு 4 பேர் என்ன சுமந்துட்டு போவாங்க. நான் இந்த பேக் எடுத்துட்டு போக மாட்டேன். ஷூர்? ஷூர், ஐ அம் நாட் டேக் திஸ் பேக். பாரு, இங்கிலீஷ்ல பேசுறான். ப்ரோ ஏன் திரும்பி வந்த? பேக் குடுக்கறேன்னு சொன்னீங்களே, அந்த ஆஃபர் வேலிடிட்டி முடிஞ்சு போச்சுடா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி யோசிக்கலாம். பைத்தியக்கார புளியோதர அப்ப கேட்டப்ப வேணான்னு சொன்னா நான் சரியான புளியோதரன்னு இப்பதான் புரியுது. இப்பதான் புரியுதா? உன்னை கொல்லாம விடவா? ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹலோ, ரொம்ப எல்லாம் எக்ஸைட் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. திருடங்கிற முறையில சொல்றேன். சொல்லு. எல்லாமே கள்ள நோட்டு. கள்ள நோட்டு அடிச்ச கேஸ்ல தண்டனை உனக்கு 7 வருஷம், இவனுக்கு 3 வருஷம். இந்த நோட்டு ஃபேக்கா ஒரிஜினலான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வெரி சிம்பிள். அத பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு தெரிஞ்ச பிளேஸ் ஒன்னு இருக்கு. இன்னைக்கு நைட்டு நாம அங்க போறோம். மணி வித் எல். ஆண்டனிக்கு லவர் இருக்கால? இருக்கா ஜேகே. அவ பேரு லாவண்யா. லாவண்யா. எல் ஃபார் லவர், எல் ஃபார் லாவண்யா. எஸ், 25 கோடி அவகிட்ட தான் கொடுத்துருக்கான். என்னடாச்சு? அந்த திருட்டுமே அவங்க வரல. அவன் கள்ள நோட்டுன்னு பயந்து போய் வெளியவே நிக்கிறான். அவன் சரியான பயந்தான். என்ன வேணும் சார்? பில்லு. பில்லா? பில்லா ஃபுல்லா? அது இன்னைக்கு நாங்க எல்லாத்தையும் ரிவர்ஸ்ல பண்றோம். முதல்ல பில்லு கொண்டு வாங்க, அப்புறமா ஃபுல் கொண்டு வாங்க.
இந்தா நோட்டை நல்லா செக் பண்ணி பில்ல போட்டு ஃபுல்லா கொண்டு வா. ஹே லாவண்யா, நேத்து ரோட் ஆக்சிடென்ட்ல உன் பாய் ஃப்ரெண்ட் செத்துட்டான் தெரியுமா? எந்த பாய் ஃப்ரெண்ட்? எனக்கு எத்தனையோ பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. எனக்கு மணி தான் இம்பார்ட்டன்ட், மனுஷங்க இல்ல. சார் கேஷ் புது நோட்டா இருக்கு. யாரு கொடுத்தாங்க? அது அவங்க தான் சார். யார் அவங்க? பேங்க் மேனேஜர்ஸா கேஷியர்ஸா? தெரியலையே சார். பாவி, ஏன்டா தேவையில்லாம காசு கொடுக்கும்போது செக் பண்ணுவான்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சு பாரு. அப்ப மாட்டிக்கிட்டோமாடா? இப்ப நிஜமாவே இதெல்லாம் கள்ள நோட்டா? செக் பண்றான்டா அவன். அவங்க ஃபேஸை பார்க்கும்போது இது ஃபேக் நோட்டா இருக்குமோன்னு டவுட் வருது. ஆமா சார். நம்மள தாண்டா பாக்குறான் செத்தோம். இங்க தாண்டா வரான் வந்துட்டான். இன்னைக்கு செருப்படி வாங்கணும்னு இருந்தா வாங்கி தான் ஆகணும். அத்தா பழைய செருப்பெல்லாம் பார்த்தா இன்னும் நோட்லாம் ஓகேவா? ஓகே தான் சார். அப்போ ஓகே. லாவண்யா, அவங்க கிட்ட 2000 நோட் பண்டலே இருக்கு. ஐ திங்க் தே ஆர் வெரி ரிச். அப்புறம் என்ன ஓகே தானே? எனக்கு ஒரு புது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான். லாவண்யாவா? ஆமா. டே வெங்கட், ஜேகே. ஆண்டனி செம்மையான ஃபிகர் தான் ஆமா பிடிச்சிருக்கான். ஜேகே. இவ கண்ண பாரா எவ்வளவு செக்ஸியா இருக்குன்னு. என் 25 கோடி எங்க வச்சிருக்க? சொல்லுடி. என் 25 கோடி எங்க? என் 25 கோடி எங்க வச்சிருக்க? மணி வித் எல்லாம் மெசேஜ் பண்ணிருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? என்கிட்ட அவ்வளவு பணம் இருந்ததுன்னா நான் எதுக்காக இந்த கிளப்ல டான்சரா இருக்கணும்? டே வெங்கட், ஜேகே. இவளோட பிசிக்க விட லாஜிக் செக்ஸியா இருக்குடா. ஆமா ஜேகே. 25 கோடி இவகிட்ட இருந்தா கிளப்ல எதுக்குடா டான்ஸ் ஆட போறா? கரெக்ட் தான் ஜேகே. எல் எல். அப்ப அந்த எல் யாரு? நோட்லாம் ஒரிஜினல் தானே ப்ரோ? ப்ரோ ஒரிஜினல் தானே? சொல்லுங்க. டேய் நிறுத்துறா. டேய் உன்னை நிறுத்துறான்னு சொல்றேன்ல. யாரா அவ? செம்மையா இருக்கா. ஓ சாரி, உன் சிஸ்டரா? டேய் சரி என் சிஸ்டர். நீ இன்னும் திருந்தவே இல்லையா? யூ ஆர் நெகட்டிவ் 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 நெகட்டிவ். டேய் போனா போய்டுடா. கம் ஆன் டான்ஸ். டேய் கொஞ்சம் நிறுத்துறா. எங்க அப்பாடா. பாத்தியா, நான் திட்டினதுனால உன் புள்ள எப்படி இருப்பானு கவலைப்பட்டல. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தல. வண்டி எடு. மொத்தம் 25 கோடி லக்கி. இவன் ஒளிச்சு வச்சிருக்கிறது சேர்த்து ராச்சி கூட பாத்துட்டியா? லக்கி சொல்றா, இப்ப எங்க போலாம்? ஏர்னா ஃளைட், இறங்குனா ஃளைட். இனி நாம பேசக்கூடாது, நம்ம பணம் தாண்டா பேசணும். லக்கி லக்கி லக்கி, என்னாச்சுடா? இப்படி ஏன் அப்பா என்னை எப்போ பேர் சொல்லி கூப்பிடுவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கேன்டா. இப்போ ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் முக்கியமே இல்லைடா. என் அப்பா பக்கத்தில் நின்று ஒரு 5 நிமிஷம் தைரியமாக பேசினா மட்டும் போதும். அந்த 25 லட்சத்தை நான் கொடுத்துட்டேன்னு எவ்வளவோ சொல்லியும் எங்கள் அப்பா என்னை நம்பல. இந்த 25 கோடியில் 1 ரூபா கூட செலவு பண்ணாமல் மொத்தத்தையும் போலீஸ்கிட்ட கொடுத்துடலாம். என் அப்பா கிட்ட நான் உண்மையானவனை நிரூபிச்சாகணும். லக்கி, திருடு போன 25 கோடியோட சீரியல் நம்பர்ஸை நம்ம மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பா ஜேகேவை அரெஸ்ட் பண்ண முடியும் சார். நோ 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 நோ, இந்த விஷயத்துல நாம இப்பவே எந்த முடிவும் எடுக்க கூடாது. ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட பேசி அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ஓகே? யார் நீங்க? சார் என்னோட பேர் லக்கி சார். நீங்க போன்ல பேசிட்டு இருந்த அந்த 25 கோடி இதுல இருக்கு சார்.
உங்ககிட்ட எப்படி? சார் இவர் தான் சார் கொண்டு வந்து கொடுத்தாரு. இவன் ஜேகேவோட ரைட் ஹேண்ட். ஜேகே யார் சார்? இந்த 25 கோடிக்காக 10 பேரை மர்டர் பண்ணி ராபரி பண்ணவன். அப்படின்னா அந்த ஆளை ஏன் சார் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க? அவன் தான் செஞ்சான்னு தெரியும், ஆனா நோ ப்ரூஃப் நோ க்ளூஸ். அங்க இருந்த அத்தனை பேர் பாடியிலையும் புல்லட் இறங்கியிருக்க. என்கொயரி பண்ணா அந்த புல்லட் இன்ஸ்பெக்டரோடதுன்னு நல்லாவே தெரியுது. 2 நாளைக்கு முன்னாடி அதே இன்ஸ்பெக்டர் கன்னு மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இது அவனோட புத்திசாலித்தனம். அப்படியா? அவ்வளவு ஏன், பல வருஷங்களுக்கு முன்னாடி செங்கல்பட்டுல ஒரு பேங்க் திவால் ஆகிறதுக்கு காரணமே அவன் தான். பட் நோ ப்ரூஃப். 1990ல ஒரு சிட் ஃபண்ட் திவால் ஆகிறதுக்கு காரணமும் அவன் தான். நோ க்ளூஸ். எனிவேஸ், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவன் ராபரி பண்ண பணம் ரெக்கவரி ஆயிருக்கு. கண்டிப்பா பிரஸ்ல உன்னோட பேரை சொல்லுவோம். தேங்க்யூ சார். இந்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் சார். வாட்? ஆமா சார், கொடுக்க மாட்டேன். எதுக்கு? இந்த பணத்தை திருடின அந்த ஜேகேவை உங்க கண்ணு முன்னாடி ஆதாரத்தோட ஒரே வாரத்தில் கொண்டு வந்து நிறுத்துறேன். உன்னை எப்படி நம்புறது? நீங்க என்ன நம்ப தேவையில்லை சார், நீங்க ஆல்ரெடி என்ன நம்பிட்டீங்க. கரெக்ட் சார். எனக்கு 1 வாரம் மட்டும் டைம் கொடுங்க சார். அந்த ஜேகேவை மீடியா முன்னாடி கொண்டு வரேன். ஓகே, அவனை மீடியா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த உனக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்றேன். யார் இவன்? கைய நீட்டி லஞ்சம் வாங்கினவன், ஊழலுக்கு பழக்கப்பட்டவன். இவனுங்களை திருந்தவே மாட்டானுங்க. நீ எப்படி கோலி அடிப்ப? நீ இது வரைக்கும் கிரவுண்ட்ல சூப்பரா பேட்டிங் பண்ணிட்டு இருந்த. அதை விட்டு போட்டு இப்ப ஆட் பிலிம்ல நடிக்கிற. அதனாலதான் உன்னோட பாடியில ஃபிட்னஸ் போயிருச்சு. அட ஜிம்முக்கு போ. தோனி, எங்க தல தோனி கண்ணு, ஒரே ஒரு ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் அடிப்பா. 6 ரன் வந்துடும், இந்தியாவும் ஜெயிச்சிரும். நாங்களும் சந்தோஷமா இருப்போம். அடிச்சிடறா கண்ணு. 5 பால்ஸ் இருக்குது. ஒரே பால்ல 6 போட்டு தாக்கு பார்க்கலாம். நீ எதுக்கு அடிக்க போற? ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பால் குடிக்கிற. அப்போ 1 லிட்டருக்கு 1 பால் அடிக்கிற. மிச்சம் 3 பால் யார் அடிக்கிறது என்ற அப்பனா? குட் ஆஃப்டர்நூன் சார். சார் ஏமாட்டா இது? யார் பண்ணி? எனக்கு இந்த பேக் கிடைச்சது சார். ரயில்வே ஸ்டேஷன்ல கிடைச்ச பேக் எடுத்துக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டியா? இல்ல சார், இந்த பேக்ல 25 கோடி இருக்கு பாருங்க சார். அம்மா, 25 கோடியா? கண்ணா, நீ பேக்க ஓபன் பண்ணியா இல்ல புதுசா பேங்க ஓபன் பண்ணிருக்கியா? 25 கோடியில ஒரு 25,000 செலவாயிடுச்சு சார். ஆட 25,000 என்ன கண்ணு? 25 லட்சம் செலவு பண்ணிருந்தா கூட தப்பே இல்ல. கண்ணே, நீ 6 பேக் வச்சிருக்கிற ஹரிச்சந்திர. மறுபடியும் பிறந்து வந்த அப்துல் கலாம். உனக்கு பத்மஸ்ரீ இல்ல, பத்ம பூஷன் இல்ல, பத்ம விபூஷன் கொடுக்கணுமா போய்? கண்ணா, உன் பேரு என்ன ராஜா? லக்கி சார். உன்னால நான் லக்கி ஆயிட்டேன்டா ராஜா. இந்த பணம் யாருதுன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டிய பொறுப்பு அத நான் பாத்துக்கறேன்டா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். இப்போ நீ கிளம்பு தம்பி. நீ நல்லா இருக்கணும் தம்பி. ஐ லவ் யூ ராஜா. மணி, it speaks every language. சொல்லு. நீங்க தொலைச்ச அந்த பணம் அங்கேயும் சுத்தி என்கிட்டயே வந்துருச்சு. இப்போ யூ டர்ன் போட்டு உங்ககிட்ட வரதுக்கு ரெடியா இருக்குது. பணத்தை கொடுத்தவனோட பேர் என்ன? லக்கி. லக்கி. மணி வித் எல். எல் ஃபார் லக்கி. உன் பர்சனல் கார்ல என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு உன் பெர்சன்டேஜ் வாங்கிட்டு போ. தேங்க்யூ ராஜா.